லோட் ஆகுதா வந்துட்டா? ஆ நேம்ல நிக்குது ஃபர்ஸ்ட் பேஜ்ல. ஃபர்ஸ்ட் பேஜில் நிக்குது. அப்படின்னா வரும். அப்படின்னா ஓகே. ம். போன கிளாஸ் என்ன பேசினேன் கடைசியா? எல்லாம் முதல்ல படிச்சதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க. எஸ். சட்டங்கள். சட்டங்கள்லாம் எல்லாம் பாத்துட்டீங்களா? பிரச்சனை ஒண்டி இல்லையா? எல்லாம் பாத்தீங்க அப்படிதானே? பார்த்து ஓகே. பார்த்துருக்கேன். குட். நல்லா நல்லா. அப்புறம் புதிய சட்டத்துக்குள்ள நாங்க போறோம். ஹே, புதிய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் போன கிளாஸ்ல சொன்னோம், இந்த 4 வகைகளையும் பத்தி பேசினோம். 4 பேர்களை பத்தி பேசினோம் அப்படிதானே? அதுல முதலாவது வகைக்குள்ள நாங்க ஆமா. இன்றைக்கு முதலாவது வகை இல்ஹார் உடைய சரி. சட்டம். இல்ஹார்ண்டா வெளிப்படுத்துதல்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும். ஆனா ஆமா. இங்க சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல நாங்க இல்ஹாருக்கு எத்தனை எழுத்துக்களை கொடுத்தோம்? நம்ம பார்ப்போம். சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல நாங்க எத்தனை எழுத்துக்களை கொடுத்தோம் இல்ஹாருக்கு? ஏ இல்ஹாருக்கு அந்த பா மீம் ரெண்ட தவிர மத்த எல்லா எழுத்தும். எல்லாத்தையும் கொடுத்தோம். வெரி குட். பட் இங்க சொல்றோம், இங்க இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6 தான் நிக்குது. சரி. இல்ஹாருடைய எழுத்துக்கள் இங்க 6 ம். 6 எழுத்துக்கள் தான் இருக்குது. சரியா? சரி. இந்த 6 எழுத்துக்கள் மாத்திரம்தான் இங்க சட்டத்துல வன்மையா போகுது. சரி, இந்த 6 எழுத்துக்களை நாங்க சொல்லுவோம் தொண்டையினுடைய எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். ஆ சரி. ஏனது என்றால் கொஞ்சம் ஐடியா பண்ணி பாருங்க அப்போ ஏன் நாங்க அப்படி சொல்ல வேண்டிய. தொண்டையில இருந்து உச்சரிக்கிறதுனால. இந்த எழுத்தை எதை நீங்க உச்சரிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு பார்க்கலும் அது தொண்டையின் மூலமாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்தாகவே தான் நீ வேற உதடுகளால ம். பல்லால வாயால அங்க இங்கன்னு சொல்லி இந்த எழுத்துக்களை நாங்க உச்சரிக்கிறது இல்ல. இது முழுமையாக தொண்டையின் மூலமாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்களாகவே தான் நீக்கும். சரி, இப்ப நாங்க இந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு சிஸ்டம் பண்ணி நாங்க அதுக்கு வருவோம். எப்படி பார்ப்போம். சரியா? இந்த 6 எழுத்துக்களை எப்படி ஞாபகம் வச்சு கொள்றோம்டா, நாங்க இந்த 6ஐயும் 2 வகையா பிரிச்சு விட்டுருவோம். ஒன்று சொல்லுவோம் அ அ அ என்ற சப்தத்தினுடைய எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க ஐன் எடுத்தாலும் கொயின் எடுத்தாலும் எல்லாமே அந்த க க அந்த சவுண்ட்லாம் வரப்போகுது. வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குது. ஆமா. இருந்தாலும் அந்த வடிவத்தை ஒத்ததாகத்தான் இதுல சவுண்ட் அமைய போகுது. இது முதலாவது பகுதி. இரண்டாவது அடுத்த பகுதி பாருங்க. ஹ ஹ ஹ ஹ ஹ என்று சொல்லி மூச்சோடு தொடர்பான எழுத்துக்களை கொண்ட பகுதியா இங்க போகுது. ஹ ஹ ஹ என்று சொல்லி ம். அப்ப ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டா 6 எழுத்துக்கள் ஞாபகம் வந்துடும். ஹ ஹ ஹ. அந்த வேறுபாடு நாங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். அ ஆ கோ ஹ ஹோ ஹ ம். என்ற அந்த வேறுபாடை நாங்க ஐடியா வச்சுக்கிறோம். ஆனா ஒட்டு மொத்தமா பார்த்தால் இந்த எழுத்துக்களுக்கு மத்தியில சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்குது என்கிறத எங்களுக்கு பார்க்க இயலும். இது விளங்குதா? ம். ஆ ஆ, புரியுதுங்க. புரியுது. அப்ப இது சின்ன விஷயம். எழுத்துக்களை ஞாபகம் வச்சு கொள்றது ஏன்னா அது பெரிய கஷ்டமாகும் கடைசி அந்த எழுத்துக்களை சரியான மெத்தட்ல வச்சு கொள்றது. சரி. இல்ஹாருடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்மீனை தொடர்ந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்மீனை தொடர்ந்து இல்ஹாருடைய 6 எழுத்துக்கள்ல ஒன்று வருமாயின் அதனை வெளிப்படுத்தி வேறுபடுத்தி. ராகமின்றி ஓதணும். உன்னா செய்ய ஓதக்கூடாது. உன்னா செய்யாம தான் ஓதணும். சுக்கூன் செய்யப்பட்ட சரி. மீம்லையும் நாங்க சொன்னோம் உன்னா செய்யப்படாது என்று சொல்லி, இங்கேயும் சொல்றோம் உன்னா செய்யப்படாதுன்னு சொல்லி. சரி. சரியா? சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். ஆ. இப்ப நான் இதுல ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு தாரேன். நீங்க அதை ஓதி பார்க்க நேரம் உங்களுக்கு பிரச்சனையை பார்த்துக் கொள்ளையிலும். சரி, நான் ஓதி பார்ப்போம். بسم الله الرحمن الرحيم. لم يكون الذين யகு كفروا من நீட்டக்கூடாது. யகு நீட்டுறது பெற. لم يكن الذين كفروا من أهل கெஃபரு பெல. الكتاب. கெஃபரு பிழை. كفروا كفروا கெஃபரு. கெஃபரு. كفروا كفروا. لم يكن الذين யகு பிழை. كفروا من இயக்கு இயக்கு அதுக்கு மேல போயிடாது. லம் இயக்கு இல்லதீன. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى
حتى تأتيهم البينة. குட். இதுல இப்ப நான் பாக்குற சட்டம் எந்த இடத்துல வந்து இது ஓதி காட்டுங்க மேடத்தை. من أهل வெரி من குட். أهل அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம்? இன் சவுண்ட الظلام. முழுமையாக வெளிப்படுத்துறோம். சுக்கும் செய்யப்பட்ட உணவை வெளிப்படுத்துறோம். எப்படி? இன். அதே மாதிரி من என்ற أهل சவுண்டையும் தெளிவாக வெளிப்படுத்துறோம். அ, மின், ரெண்டையும் தெளிவாக வெளிப்படுத்துறோம். அப்போ அந்த இடத்துல சட்டத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்? சாரி, இல்ஹாருடைய எப்படி சொல்றது பாருங்க. எங்க சொல்ல மின் அகலி இல்ஹாருடைய பாருங்க எப்படி சொல்றேன்னு சொல்லி. சுக்குன் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அடுத்து சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து இல்ஹாருடைய எழுத்து வந்திருக்கு. எழுத்து ஆஹா எழுத்து வந்துள்ளது நான் சொல்லப்படாது. எழுத்து சொல்லணும் இதுன்னு சொல்லி. எழுத்து எது வந்து இது அலிஃப் அலிஃப் எழுத்து அலிப் வந்திருக்கு. வந்துள்ளதனால் அவற்றை ரெண்டையும் வெளிப்படுத்தி ராகமின்றி ஓதணும் என்கிறது நாங்க சொல்லணும். சரி, இன்னொரு சரி. விஷயம் பாருங்க, இது நான் படிச்சுக்கிறோம். இப்படி ஒரு வசனத்தை எடுத்தோம் என்றால் அந்த வசனத்துல நாங்க இதுவரைக்கும் படிச்சுக்கிற எல்லாத்தையும் சரியா அப்ளை பண்றதுக்கு வரணும். இப்ப நீங்க ஓதுனதுல பாருங்க, எக்கு நிட்டு படிச்சு அதுல பிள்ளையாச்சு. ரஃபரூல ராட வல்லினம் போத மாட்டேங்குது. இது சரி. இப்படி வார வசனத்துல எல்லா சட்டத்தையும் நாங்க கவனமாக பாக்குறதுக்கு நாங்க பழகிக்கிறோம். இது அடுத்து முக்கியமான விஷயம். சரி, இது உங்களுடைய பயிற்சிக்குரிய வசனங்கள். நீங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப நான் நிறைய விஷயம் சொல்லி தந்திக்கிறேன். முன்னாடி வார பிழைகள் திருப்பி மீள வரக்கூடாது. அதுக்கு நீங்க டார்கெட் பண்ணணும். வெறுமனே எதிர்காலம் சரிங்க. மட்டும் பார்க்க இயலாது. எதிர்காலம் மட்டும் பார்த்து ரெடி சரிங்க. ஆயிட்டு வர இயலாது. முன்னாடி வர எந்த ஒரு பிழையும் ஒப்பீட்டளவுல சரி. நல்லா குறையப்பட்டதாக அல்லது வரவே கூடாததாக இந்த வசனங்களை நீங்க ரெடி ஆயிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்க. ஜிசாக்